பாவக்காய் சிப்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாவக்காய் எடுத்து சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டேன். சிப்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த கசப்பு போகிறதுக்காக தான் உப்பு போடுறது. உப்பு, கொஞ்சம் தண்ணி, முங்குற அளவுக்கு, பாவக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம சிப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இது பாவக்காய் 10 நிமிஷமாக உப்பு தண்ணியில் ஊறிட்டுருக்கு. இப்போ தனியாக எடுத்துடலாம். தண்ணியை வடித்து எடுத்துட்டு சிப்ஸுக்கு யூஸ் பண்ணணும். பாவக்காய் ரெடியாக இருக்குது. கடலை மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் மல்லித்தலை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி போடலாம். அது ஒரு மணத்துக்காக போட்டாச்சு. காயை உப்பு தண்ணியில் போட்டு தான் ஊற வச்சுருக்கோம். பாவக்காயில் ஏற்கனவே உப்பு பிடிச்சி தான் இருக்கும். இல்லை கலந்ததுக்கப்புறம் லைட்டாக பத்தலைனா மட்டும் உப்பு சேர்த்துக்கணும், இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. பாவக்காய் ஆல்ரெடி உப்போடு தான் இருக்கும். இப்போ இதை கலந்துக்கலாம். பாவக்காயை மிக்ஸ் பண்ணி வச்சு 1/2 மணி நேரத்துக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பொரிச்சு எடுக்கலாம். பாவக்காய் சிப்ஸ்க்கு 1/2 மணி நேரமாக பாவக்காய் ஊறிட்டுருக்கு. இப்போ சிப்ஸ் பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெயும் காஞ்சிருச்சு. ஒவ்வொரு பாவக்காயாக எடுத்து போடலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நல்லா மொறுன்னு பொரியிற வரைக்கும் பொரிக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், கசக்காமல் இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு, அதாவது தயிர் சாப்பாடு, பருப்பு சாப்பாடு, பருப்பு குழம்பு, சாம்பார், இது மாதிரியெல்லாம் சைடிஷாக வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாவக்காய் சிப்ஸ் சும்மாவும் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் சிப்ஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.